ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாங்க. சூப்பராக நைட்டு மழை வந்துடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா காய்ங்க மேலே பூரா தண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க செடி. கீழே ஒன்று இருக்குதுங்க. இது பிளாக் பியூட்டி குண்டு கத்திரிக்காங்க. கொத்து கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் இருக்குதுங்க. சின்னதாக இருக்குது. நீல குண்டு கத்திரிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 காய் இருக்குதுங்க. அந்தாண்ட ஒரு செடி இருக்குதுங்க, அதுலேயும் காய் இருக்குது. சூப்பரான காய்ங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தாங்க இந்த காய் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறோம். வாங்க நீலவரி கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துட்டே இருக்குதுங்க. சூப்பரான காய்ங்க, சொத்திலே இல்லை பாருங்க, அவ்வளோ அருமையான காய்ங்க. அந்தாண்ட ஒரு செடி இருக்குதுங்க, அதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாம். இத்தாலியன் பிளாக் பியூட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குதுங்க. இது நல்லா விதைக்க ஆயிடுச்சுங்க பாருங்க, பழுத்துடுச்சு. பாருங்க, பிளாக் பியூட்டியில் வால் கத்திரிக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. நிறைய பூ எடுத்து பிஞ்சு எடுக்குது பாருங்க. இது பழைய செடிங்க, ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்மளுக்கு காய் கொடுத்துட்டு வருதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இது இத்தாலியன் பிளாக் பியூட்டி தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் செடி வச்சுருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. சூப்பரான காய்ங்க, இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க, இருக்குது பாருங்க. இது என்ன அழகா இருக்குதுங்க, சமையலுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இந்த வால் கத்திரிக்காய் இத்தாலியன் பிளாக் பியூட்டியும் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட். குண்டு மிளகாயில் பார்த்தீங்கன்னா நல்லா பழத்துடுச்சுங்க பாருங்க, என்ன அழகா பழம் இருக்குது பாருங்க. காய் பாருங்க, எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. இது கொத்து கொத்தா காய் பிடிக்குங்க, நல்லா இருக்குங்க இந்த செடி. இதுக்கு குச்சி வச்சு கட்டணுங்க. இப்போலாம் மலைக்கு வந்து அப்படியே சாயுதுங்க பாருங்க, வெயிட்டுக்கு அப்படியே சாயுது. பழம் இப்போ தான் ஆக ஆரம்பிக்குதுங்க. இந்த விதையும் உங்களுக்கு வேணும்னாலும் அவைபிள் இருக்குதுங்க, வேணும்னா வாங்கிக்கலாங்க. சூப்பரான மிளகாங்க, நல்ல காரம் உரைக்கிறதுங்க. இது எந்த நோவும் இதுக்கு தாக்கிறது இல்லைங்க. சூப்பரான வெரைட்டிங்க இது. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் பறிச்சிக்கலாம். நெய் மிளகாயும் பார்த்தீங்கன்னா நல்லா பழம், நிறைய பழம் இருக்குதுங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தா பழம் இருக்குது பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ளேவர் வருதுங்க. அந்த மிளகாய்க்கும் இந்த மிளகாய்க்கும் கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வருதுங்க. காரம் பார்த்தீங்கன்னா மிதமான காரம், ஃபுல் டே காரம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. சுள்ளுன்னு உரைக்கிற காரம் இல்லை, மிதமான காரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நல்லா பழம் ஆகட்டுன்னே விட்டுட்டோங்க. இப்போதைக்கு ஒரு 4 பழம் பறிச்சிருக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து மூக்குத்தி அவரை அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த காய். அன்றைக்கி விதை எடுத்து சாப்பிட்டு கூட போட்டிருப்போம் பாருங்க. அது நான் வந்து இப்போ முளைக்க வச்சுருக்கிறேங்க மண்ணுக்குள்ளே. முளைச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறோங்க. அது நட்டத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்குதுங்க. அது என்ன பண்ணுதோ தெரியலிங்க. மழை வந்துட்டே இருந்தால் விதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாட்டம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அமுங்கிடுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. நல்லா இந்த மாதிரி பிஞ்சா பறிச்சோம்னா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற நல்ல அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு மழை வர்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு செடியும் கொஞ்சம் அடி வாங்குங்க, செடியும் நல்லா தழையுங்க.
நிறைய காய் இருக்குது பாருங்க, விதைக்கும் விட்டுருக்குறோம் பாருங்க. இந்த செட்டை பார்த்தீங்கன்னா வெளியே எதிர்க்கலே இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுருக்குறோம் பாருங்க, என்ன அழகா இருக்குது பாருங்க விதைக்கு. இது பாருங்க விதைக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரைக்காய் மாதிரி தாங்க டேஸ்ட்டு, நல்லா இருக்குதுங்க டேஸ்ட். இதுலேயும் பாருங்க விதைக்கு பாருங்க ஒன்று பெருசாகிடுச்சு, விட்டுட்டேன். இந்த மாதிரி பிஞ்சா இருந்தால் நம்ம பறிக்கிறதுக்கு கொஞ்சம், பறிக்கிறதுக்கு இல்லைங்க, சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குதுங்க. பாருங்க இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு வட்டம் தாங்க பறித்தேன், இந்த ஒரு வட்டத்தில் இவ்வளோ காய் இருக்குதுங்க. சூப்பரான முக்குத்தி அவரை. வாங்க முள்ளங்கி பறிச்சுக்கலாம். நல்லா அப்படியே இலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செருக்கா இருக்குது பாருங்க. மண்புழு பாருங்க, புடுங்கின உடனே எப்படி மேலே வருது பாருங்க. காய் பாருங்க எப்படி குண்டாயிடுச்சுங்க, கழுவுணுங்க நல்லா. சிகப்பு முள்ளங்கி இது. சிகப்பு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா வேர் நிறைய இறங்குதுங்க. உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறோங்க. நைட்டு மழை வந்ததுக்கு நல்லா சேரு நல்லா ஒட்டிக்கிச்சு, கழுவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ வாங்க பாலக்கீரை பறிச்சுக்கலாம். இந்த ஒரு பேக் மட்டும் இன்னைக்கு காலி பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பார்த்தீங்கன்னா 3-4 பேக் வச்சுருக்குறேங்க. புதினாவோட பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குதுங்க. சூப்பரான கீரைங்க. இன்னும் மலையறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுகு உக்காந்துருங்க, அதனால தான் சரி முன்னாடியே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறோங்க. இப்போ மலையறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பூச்சி வருங்க மாடி தோட்டத்துக்கு. அப்பப்போ செடியை வந்து பார்த்து கவனித்து கவனித்து நம்ம அதெல்லாம் நசிக்கணுங்க. நிறைய புது புது புழுகெல்லாம் வருங்க. இன்னும் இருக்குது, வச்சுட்டு வர. உண்மையிலே மாடித்தோட்டம் இருக்கிறது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதாவது எல்லா காயுமே நம்ம வந்து பெருசாக பறிச்சுக்கிறோம், பெருசாக சமைக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வளர்த்தி நம்ம சாப்பிட்றதுனால ஒரு மன திருப்திங்க, மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸு. மாடித்தோட்டம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோன்ற ஒரு மன திருப்தியோடு சமைக்கிறோங்க, சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதாங்க. அது வந்து மன திருப்தியோடு நம்ம செய்யும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியா கொஞ்சம் விதைக்கிறேங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன், நான் எப்படி விதைக்கிறேன் அப்படின்றத காட்டுறேங்க. தனியாவை இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு கல் எடுத்து இப்படி தேய்ங்க. தேய்ச்சி போட்டோம்னாவே போதுங்க, லைட்டாக பண்ணிங்கனாவே போதுங்க. இந்த மலையறதுக்கு வருதான்னு பார்க்கலான்னு போடுறோங்க. இந்த மாதிரி ஆனால் போதுங்க. ரெண்டு ரெண்டா உடஞ்சா போதுங்க. வாங்க
இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி தாங்க இருக்குது. அதனால தான் சரி இருக்கு பேக் சும்மா இருக்குதுங்க இந்த இதுக்கு. பீட்ரூட்டு வயலட் கலரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக தாங்க வருது. சரி இதுக்கு தனியாவாவது இருக்கிற இடத்துக்கு தூவி விடலாம் அப்படின்ட்டு தூவுறேங்க. இந்த மாதிரி தூவி லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. இந்த மாதிரி பண்ணாவே நல்லா முளைச்சிக்குங்க. விதை நல்லா இருந்துச்சுன்னா முளைச்சிக்குங்க. விதை கொஞ்சம் சரியில்லைன்னா முளைக்கிறது கஷ்டம்தாங்க. இது கடையில் வாங்கின தனியாக தாங்க. இது எப்படி முளைக்குதுன்னு தெரியல. பார்க்கலான்னு நானும் தூவி விட்றேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வயலட் கலருக்கு காலிஃப்ளவர் தாங்க இருக்குது. காலிஃப்ளவராக கோஸான்னு தெரியல. காலிஃப்ளவர் மாதிரி தாங்க தெரியுது. அதனால தான் சரி பேக் வேஸ்ட்டாக போதேன்ட்டு அது வரைக்கும் இதாவது வரட்டும்ன்ட்டு போட்டு விட்றேன். முளைச்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க நான். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் கொஞ்சம் கத்திரிக்காய் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டுங்க. பாருங்கள் கத்திரிக்காய் வடைய சூப்பரான காய்ங்க. நீல குண்டு கத்திரிக்காயும் இருக்குதுங்க. கொத்து கத்திரி, பிளாக் பீட்டில் வால் கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி, பிளாக் பீட்டில் குண்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காயும் கட் பண்ணுங்க. பாருங்கள் இன்றைக்கி ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய் வடைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை, நெய் மிளகாய், குண்டு ரகம் மிளகாங்க இது. குண்டு மிளகாங்க இது. பாலக்கீரை பாருங்கள் ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். சூப்பரான அறுவடை தாங்க இன்றைக்கும். முள்ளங்கி 2 இருக்குதுங்க. இது ரெட்டு கலருங்க. தலையை வந்து நம்ம துவையில் அரைச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்குதுங்க தலையும். இன்றைக்கி அறுவடையே உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.